ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா EUR USD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சார்ட்டை நான் ஆல்ரெடி நம்ம வந்து கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணியாச்சு. இது வந்து 2 என்ட்ரி வந்து இது கொடுத்துருக்கு. சரிங்களா? அந்த 2 என்ட்ரி இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாம். டேட் பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 15, பட் இன்றைக்கி 30 ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ வந்து வார் தான் வந்து நிறைய போயிட்டுருக்கு. சரிங்களா? போர் வந்து எல்லா சைடும் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை வந்து இஸ்ரேல் ஆர் ஈரானு, இப்போ வந்து அந்த மாதிரி நிறையா போர்ஸ் போயிட்டுருக்கு. சைனா அப்புறம் யார் கூடயோ வந்து வார் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வார் ஜோன்ஸில் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது பீப்புள்ஸ் தான். பட் அது நம்மளையும் வந்து அஃபெக்டும் பண்ணும். சரிங்களா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? என்ட்ரிஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வார் டைமில் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுக்குற ரெஃபரன்ஸ் சார்ட்டே வந்து நிறையா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருது. இந்த மாதிரி டைமில் எல்லாம் அந்த மாதிரி ஹிட் ஆகும். ஸோ வந்து 15 மினிட்ஸில் 1:3 வந்து இப்போதைக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். ஃபுல் டிபி ஓடணும் அப்படின்ற அவசியம் வேண்டாம். 1:3 வந்து இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் டிபி வந்து இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் மாறும், அதனால் வந்து 1:3 வந்து வச்சுக்கோங்க. அப்போது வந்து ஒரு சில டிபியில் நம்ம கொடுத்துரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி டைமில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அது ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். அதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நியூஸ் செக்ஷன் ஒன்று வந்து இது பண்ணி நம்ம அதில் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரிலாம் வார் இருக்குது, இந்த மாதிரிலாம் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருந்தோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டு லீட் World War 3ன்னு அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. சரிங்களா? World War 3ல் ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்பவுமே எக்கனாமிக் கிராஷு, வால்டைல் வந்து நம்ம மார்க்கெட்டில் அதிகமாகவே இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஃபரன்ஸ் சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு. இது எதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னலுக்கு ஆல்ரெடி வந்து லிக்விடிட்டி வந்து சூப்பராக வந்து அவைலபிள் இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்வீப் பண்ணி சோர்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைலி வேலிட் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. இப்போ வந்து இது 4 ஹவர்ஸ்லேயும் வந்து இன்னொரு அழகான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. சரிங்களா? அது என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே இறங்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க, TP1 இது. ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரியும். இதை லைவ்லேயே தான் நம்ம சொல்கிறோம், ஒன்றை மாற்றுறதுக்கெல்லாம் இது இல்லை. இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் வந்து வச்சுருக்கு. மார்க்கெட் இன்னும் இதுக்கிட்ட வரல. ஸோ என்னுடைய கெஸ் என்ன அப்படின்னா, இதில் திரும்புறதை விட இந்த இதில் திரும்புறதுக்கு சான்சஸ் அதிகம். TP ஹிட் 2 பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கி வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கை விட்டுட்டு தான் வந்திருக்கு. பட் இந்த ஆர்டர் பிளாக் மிடிகேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இருந்தாலும் மார்க்கெட் வந்து அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு போயிருக்குது. இந்த ஒரு சார்ட் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் பிளாக்கை இது டேப் பண்ணி ஆர்டர்ஸ் இழுத்துட்டு போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நான் மிண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வைக்கிது. இதை வச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போகுது. சரிங்களா? இப்போ கடைசியில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். இது ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி இது எடுத்துருக்கிற அந்த ஆர்டர் பிளாக்கோட பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 50% வந்து அது மிடிகேட் ஆகிருக்கு. ஸோ வந்து 50% வரைக்கும் அதை எடுக்கிறதுக்கு லிக்விடிட்டி அதில் உள்ளுக்குள்ளே அவைலபிள் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி மிட்டிகேட் ஆனோன்னா அது மறுபடியும் மேலே வருது, மறுபடியும் வந்து மிட்டிகேட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல எஸ்எல் போட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. பட்டு இடையில வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எஸ்எல் போடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்பீங்க. அதனால தான் நம்ம வந்து சொல்லியிருப்போம், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் ஸ்விங்லோ 15 மினிட்ஸில் உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்போம். இருங்க, தியரியாவே காட்டிடலாம், சாரி ப்ராக்டிக்கல்லையே காட்டிடலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. பட் வந்து அதனால் போக முடியலை. சரிங்களா? ஒரு ட்ரை வந்து பண்ணியிருக்கு,
பட் எங்கேயுமே வந்து நம்ம பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் சோச் வந்து அதை அடிக்கலை. மறுபடியும் இது கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து ஒரு விக்கியே விட்டு எடுத்துருக்கு. சரிங்களா, அதை நம்ம வந்து ஸ்வீப்புன்னு மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும் மறுபடியும் மேலே ஏறுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து அந்த பிரேக் ஈவன் பண்ணுறது எங்கே வைக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் ட்ராவல் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பிரேக் ஈவன், அதாவது வந்து ஒரு 15 மினிட்ஸோட ஹையில் பிரேக் ஈவன் வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட்டிங்கே வரப்போ இங்கே நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்து ட்ரேட் எடுங்க. எப்பவுமே வந்து பிரேக் ஈவன் வந்து மெயின்டைன் பண்ணி பழகுங்க. ஏன்னா இப்போ பிரேக் ஈவன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் மறுபடியும் வெளியே வந்திருப்பீங்க. மறுபடியும் இங்கே செகண்ட் என்ட்ரி கூட எடுத்துருக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் மார்க்கெட் வரைக்கும் பார்க்கலாம். ப்ரெசன்ட் மார்க்கெட்டில் இப்போதைக்கு வந்து TP1 வந்து ஹிட் பண்ணி நிற்கிது. மார்க்கெட்டை என்றைக்குமே யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் 100% சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல CH வருதா அப்படின்னு பாருங்கள். CH வந்து திரும்பிச்சு அப்படின்னா வந்து அப்பில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து டவுனில் போகிறதுக்கு அடுத்தது TP2 ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய ஆர்ஆர். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா 2 என்ட்ரி இருக்குல்லங்க, நம்ம 2ஐயும் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரியோட ஆர்ஆர் 1:5. செகண்ட் என்ட்ரியோட ஆர்ஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு என்ட்ரி வருதுங்களா, இதை போட்டு இங்கே வச்சிருந்தோம்னாலும் ஓகே. அப்படி இல்லை அந்த 4 ஹவர்ஸில் வந்து ஆர்ஆர் வைங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதன் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த இடத்துல SL போட்டு இங்கே நீங்கள் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா கூட ஒரு 1:2 தான். பட் 4 ஹவர்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இது போதுமானது தான். பிப்ஸ் ரேஷியோ வந்து ஒரு தடவை நம்ம கால்குலேஷன் போட்டு பார்த்தலாம். பிப்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிப்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. டேஸ் பார்த்தீங்கன்னா 5 நாள் எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் வந்து கன்சாலிடேஷன் மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி எடுத்து லிக்விடிட்டியில் எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு மூமெண்ட் இருக்குது. சரிங்களா, சரி அடுத்து TP ஹிட் ஆகுதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.